ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஐஷூஸ் கிச்சன். நான் உங்கள் ஐஷு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போனோம். சேனைக்கிழங்கு வறுவல். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனைக்கிழங்கு வாங்கி நான் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி ஃபஸ்ட்டு நல்லா ஒரு தண்ணியில் கழுவிக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் வேறு தண்ணி மாற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வந்து நம்ம வேக வச்சுப்போம். இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிப்போம், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு, வடிகட்டி எடுத்தாச்சு. இது ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிப்போம். இது கூட வந்து நம்ம தேவையான அளவு, நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு காரம் தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். வேணுங்கிறவங்க வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம், ஆப்ஷனல் தான். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு வந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா இதை ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். ஹாஃப் லெமன் வந்து இது கூட பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறிட்டு இருக்கட்டும். ஸோ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு போடுங்க. போட்டதுக்கப்புறமேட்டுக்கு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒன்று சேர நம்ம கலந்து விட்டுறலாம். நம்ம கலந்து விடலை அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வரும். காட்டுறோம் பாருங்கள். ஸோ நல்லா அந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் பாருங்கள், நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கிறேன். அதில் நான் வடிகட்டி எடுத்துட்றேன். ஆயிலை வந்து வடிகட்டி எடுத்துட்டேன். ஸோ நம்ம சூப்பரான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.